இல்லைன்னா நாளைக்குங்க நம்ம விஜய் ஹாஸ்பிட்டல் போவாரு. இல்லைன்னா ஏதோ ஒரு டாக்டர் வந்து இவரை செக் பண்ணுவாங்க. இது நடக்குமா நடக்காதாங்கிறது நமக்கு தெரியாதுங்க. இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறத வச்சு ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஜோசியம் சொல்ற மாதிரி தாங்க. இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க வேண்டியது இல்ல. விஜயோட போட்டோ ரேகையை வச்சு பாக்குறப்ப, இது கை ரேகை இல்லைங்க, போட்டோ ரேகையை வச்சு பாக்குறப்ப பவன் கல்யாண் எதையெல்லாம் அப்ளை பண்ணாரோ அதையெல்லாம் விஜய் இங்க அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒண்ணுமே மாத்துறது இல்லைங்க, அதை அப்படியே எடுத்து இங்க அப்ளை பண்ணிடுறாரு. இது ஏதோ பவன் கல்யாண் மாடல் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இதுதான் பாஜகவின் மாடல். பாஜகவுக்கு வட இந்தியால ஒரே ஒரு ஓவைசி இருந்தா போதுங்க. ஆந்திராவுக்கு ஒரு பவன் கல்யாண் இருந்தா போதும். ஆனா தமிழ்நாட்டுக்கு அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அதனாலதான் இங்க பவன் கல்யாணும் இருக்கிறாரு, ஓவைசியும் இருக்கிறாரு. பவன் கல்யாணுடைய இந்த கேம்பெயின் ஃபுல்லா நீங்க பாத்திருப்பீங்கல்ல. இளநீல ஆரம்பிச்சு கண்ணாடியில வந்து குழந்தைய தூக்கி சைக்கிள்ல போய் சர்ச்சில் போய் முட்டி போடுற அளவுக்கு போயிருச்சுல்லப்போ. விஜயோட போட்டோ பாத்தீங்களா? ஸ்டெப்ஸ் கிட்ட நின்னுட்டு. கேமராமேன் எல்லாம் பவன் கல்யாணுக்கும் விஜய்க்கும் ஒரே ஆள் தாங்க. சினிமாக்காரங்களோட சென்டிமெண்ட் என்னன்னு தெரியுங்களா? ஜெயிச்சவங்க பின்னாடி ஓடுறது தாங்க. அதாவது வெற்றி பெற்ற எது ஜெயிச்சிருக்கோ அதை அப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. பவன் கல்யாணுக்கு போட்டோ எடுத்தவர் தான் விஜய்க்கும் போட்டோ எடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பவன் கல்யாணுக்கு என்னென்ன போஸ் சொன்னாரோ அதே போஸ் எல்லாம் விஜய்க்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டின் பவன் கல்யாண் திரு விஜய் அவர்களே, நேத்து வரைக்கும் உங்களோட நடிப்பை அழகா மேட்ச் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க. இன்னைக்கும் நாளைக்கும் அந்த கடைசி சீனு இன்னைக்கா நாளைக்கா சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா கிளைமேக்ஸ் தெரிஞ்சு படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரீமேக் படத்துல எப்பவும் கிளைமேக்ஸ் எல்லாம் மாத்த மாட்டாங்கல்ல, நீங்களும் மாத்த மாட்டீங்கன்னு நம்புறோம். கடைசி சீனை மட்டும் நீங்க அதே மாதிரி நடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க படம் சக்சஸ். ஆனா அரசியல்ல நீங்க ஃபெயில் ஆயிருவீங்களே. ஏன்னா பவன் கல்யாண் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஆந்திரா மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேசிட்டு இருந்தவரு இப்ப சனாதனம் சனாதனம்னு பேசுறாரு. ஒரு கலப்படம், அதாவது லட்டுல கலப்படம் பண்ணதுக்கு காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காம வேற ஒரு இடம் கோவில்ல போய் ஸ்டெப்ஸ் எல்லாம் கழுவி விட்டுக்கிட்டு இருந்தாரு. சரி, அதுக்கப்புறமாவதும் மக்களுக்காக ஏதாவது பேசுவாருன்னு பார்த்தா நடக்கவே இல்ல. எனதருமை தாவேகா ரசிகர்களே, பவன் கல்யாணுடைய படத்தை அப்படியே பாத்துக்கிட்டு தானே வரீங்க. விஜய் காப்பி அடிச்சா அடிச்சுட்டு போட்டோம், நம்ம ஆந்திரா மக்கள் மாதிரி காப்பி அடிச்சிடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ரிசல்ட் தெரியாம காப்பி அடிச்சுட்டாங்க, நம்ம தெரிஞ்சும் காப்பி அடிச்சிடக்கூடாது. சரி, தமிழ்நாட்டுடைய பவன் கல்யாண் அப்படின்னு சொன்னீங்க. சரி, யார் இந்த ஓவைசி அப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுக்கே தெரியும்ல, இன்னைக்கு நேத்தா ஓவைசி தமிழ்நாட்டுல பேசிட்டு இருக்காங்க. அட 16 வருஷங்க, 16 வருஷமா தமிழ்நாட்டுல ஓவைசி பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, எங்க சித்தி புருஷன் சீமான் தாத்தா என்கிற கோமான் தாத்தா. கோமான் தாத்தானா என்ன அர்த்தம் அப்படின்னு கமெண்ட்ல ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கான விளக்கத்தை மட்டும் கொடுத்துட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். செபாஸ்டியன்கிற பேரை எப்படி செந்தமிழன்னு மாத்தினாரோ அதே மாதிரி சைமன்கிற பேரை சீமான்னு மாத்திக்கிட்டாரு. அவருக்கு பிடிச்ச பேரா சீமான்னு மாத்திக்கிட்டாரு. ஆனா அவரோட நடவடிக்கையின்படி நம்ம ஒரு பேர் மாத்தலாம்ல. பசு பாதுகாப்பு இயக்கம், அதாவது கோ பாதுகாப்பு இயக்கம். அப்படித்தான் ராம ரவிக்குமார் கூட சேர்ந்து சங்கர மடத்துக்கு சென்று, அதாவது தமிழ் நீசபாச அப்படின்னு சொன்னா அந்த சங்கர மடத்துக்கு போய் அங்க இருக்கிற மாடுகளுக்கு புல்லு கொடுத்து சந்தோஷப்பட்டு வந்தாரு. சீமான் தாத்தா என்கிற கோமான் தாத்தா என்று நாமகரணம் சூட்டப்பட்டிருக்கிறது. ஓவைசி என்னெல்லாம் பேசினாரோ அதத்தான் சீமான் இந்த 16 வருஷமா பேசிக்கிட்டே இருக்காரு. வட இந்தியா ஃபுல்லா ஒரு ஓவைசி போதுங்க, ஆந்திராக்கு ஒரு பவன் கல்யாண் போதுங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு இவங்க 2 பேருமே வேணும். ஏன்னா இது பெரியார் மண் அப்படின்னு பாஜக நினைச்சு 2 பேர்த்தையும் ஒன்னா இறக்குச்சு. இந்த 2 பேர் இல்ல 2000 பேர்த்தையே இறக்குனாலும் தமிழ்நாட்டுல உங்க பருப்பு வேகாது. ஏன்னா இது உண்மையாலுமே தந்தை பெரியாரின் மண், பேரறிஞர் அண்ணாவின் மண், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் மண்,
இப்போ எம்.கே. ஸ்டாலினுடைய மண். அதனால 2000 பேரே வந்தாலும் இங்க பப்பு பூவா வேகாது. அதனாலதான் நீங்க 2 வந்தாலும் 5 அப்படியே கப்பு நமக்கிறோம். ஏன்னா 5ன்னு இப்படி காமிக்கிற அப்படின்னு கேக்குறீங்களா? உங்ககிட்ட குறியீடு காமிச்சா ஓட்டு கேட்க முடியும்? உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஓப்பனா தானே கேட்போம். அதனால தமிழ்நாட்டை பாதுகாக்கும் பொறுப்பு நம்ம கையில இருக்குது. அதனால வர 23ஆம் தேதி உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு மறக்காம தமிழ்நாட்டை பாதுகாப்போம். ஓவைசிகளிடமிருந்தும் பவன் கல்யாண்களிடமிருந்தும் விஜய் கிட்ட இருந்தும் சீமான் கிட்ட இருந்தும் நம்ம மாணவர்களை காப்பாத்திடலாம். அதனால வாக்களிப்பீர் உதயசூரியனுக்கும் உதயசூரியன் கூட்டணி சின்னங்களுக்கும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.